ஹீரோயினான பூமா தேவி அம்மா இல்லாம அப்பாவுடைய பாசத்திலேயே வளர்ந்த பொண்ணுங்க. இப்ப எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்து சேர்றாங்க. அந்த காலேஜ்ல இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கிதான் அவங்க இப்ப ஒரு 2 வருஷம் படிக்க போறாங்க. இப்படி அவங்க லக்கேஜையும் அங்க கஷ்டப்பட்டு அவங்க இழுத்துட்டு வர இப்ப இந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணுமே நம்ம பூமாக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட நம்ம பூமா ஊர்ல இருந்து கொண்டு வந்த அவங்களுடைய ஊறுகாய் சட்டிய ஓபன் பண்றாங்க. சும்மா வாசம் மூக்க தொலைக்குதுங்க. ஹாஸ்டல்ல இருந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுமே நான் கொஞ்சம் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க அதை கொஞ்சம் வச்சுக்க, அப்படியே பக்கத்து டேபிள்ல இருக்கிற பையனும் எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி அங்க எல்லாருமே அந்த ஊறுகாவை வச்சு அந்த சட்டியவே காலி பண்ணிடுறாங்க. அப்படி ஊறுகாய் எடுத்துட்டு வந்த இப்ப நம்ம ஹீரோயினுக்கே ஊறுகாய் கிடைக்காம போயிடுதுங்க. கடைசியா ஒரு ஸ்பூன் மட்டும் ஊறுகாய் இருக்கு. அத நம்ம ஹீரோயின் அவங்க தோழியோடயோ அங்க வினய் அப்படின்ற ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்காங்க, அவனோடயும் ஷேர் பண்ணி சாப்பிடற மாதிரி காட்டுறாங்க. அதே வேளையில தான் அந்த காலேஜ்ல ரேங்கிங் வேற நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின மாதிரியே நிறைய பேரு புதுசா அந்த காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தான் துர்கா. பாக்குறதுக்கு மாடல் மாதிரி இருப்பாங்க. அவங்கள சில பொண்ணுங்கெல்லாம் ரேங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க அதே வேளையில விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவரு விக்கின்ற மாதிரி எல்லாரும் ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. அவரையும் அங்க இருக்கிற சீனியர்ஸ்ல ரேக் பண்றாங்க. டான்ஸ் ஆடுவியாரா, ஒழுங்கா ஒரு டான்ஸ் ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விக்கியும் அங்க சூப்பராவே டான்ஸ் ஆடுறாருங்க. அத அந்த கூட்டத்துல பார்த்த அந்த மாடல் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னனே அந்த துர்கா பொண்ணுமே விக்கி மேல இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இப்ப ஒரு ப்ரொஃபசரை காமிக்கிறாங்க. இவரோட பேரு சுதீருங்க. ஒரு ப்ரொஃபசர் மட்டும் இல்ல, இந்த படத்துடைய டைரக்டரும் இவருதான். அவருமே ஹீரோயினுடைய கிளாஸுக்கு வந்து அங்க இருக்கிற மாணவ மாணவிகள் கிட்ட உங்களுடைய கனவுகளை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் எழுந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஷைனஸும் மனசுல தோன்றத வெளியே பேசுறதுக்கும் ஒரு பயமும் இருக்கும் சார். அதெல்லாம் உடைக்கிறதுக்கும் எனக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு. அதை வெளியே கொண்டு வரதுக்கும் தான் நான் இப்போ எம்ஏவே சேர்ந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்றதும் அந்த ப்ரொஃபசருக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அதே வேளையில இங்க விக்கியும் அவங்களுடைய ஹாஸ்டல் மேட்டோட சேர்ந்து அப்படியே பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கும் இந்த துர்கா வராங்க. உன்னுடைய டான்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம விக்கி கிட்டையும் சொல்லிட்டு போக விக்கிக்கும் அங்க ஒரே வெக்கங்க. இங்க நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வந்ததுல இருந்து படிப்பு 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 அப்படிதாங்க அவங்களோட வாழ்க்கையே இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும் படிப்பை பத்தி தான் பேசுறதுனால ரொம்ப சாந்தமா அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. பண்ணா இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. அது வரைக்கும் ஜூனியர்ஸா இருந்தவங்களா இப்ப சீனியர்ஸா மாறுறாங்க. இங்க விக்கியுமே அவருடைய நண்பர்களோட ஹாய் நானா அப்படின்ற மாதிரி நானியும் நடிச்ச ஒரு படத்துக்கு வந்திருக்காருங்க. ஆனா அந்த படம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா சும்மா அந்த பொண்ணுக்காக அவன் எவ்வளவு இறங்கி வந்து பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரியும் அங்க பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் விக்கிக்கு துர்கா கிட்ட இருந்து போன் கால் வருது. என்ன விட்டுட்டு நீ படத்துக்கு போயிட்டல, ஓவரா பண்றன்ற மாதிரி கேட்க கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த துர்கா இந்த விக்கிய ஒன் சைடா காதலிப்பாங்க. ஆனா விக்கி அந்த காதலை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப விக்கியும் அவங்க நண்பர்களோட மறுபடியும் ஹாஸ்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க அப்ப ஒரு வர வழியில நம்ம ஹீரோயின் அவங்க தோழியோட பைக் ஓட்டிட்டு வந்து ஒரு கார் மேல மோதிடுறாங்க. அந்த கார்ல இருக்கிற நபரும் வெளியே வந்து பொண்ணுன்னு கூட பாக்காம ஹீரோயினை பயங்கரமா திட்ட இது நம்ம விக்கி பாக்குறாரு. அங்கேயே தான் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து அந்த நபரை அடிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க காலேஜ் பொண்ணையே திட்டுவேன், இப்பயே சாரி கேள்றான்னு சொல்லி அவனை அடிச்சா சாரி கேட்க வைக்க இப்ப ஹீரோயினுக்கும் விக்கி மேல ஒரு சின்ன மரியாதை வருதுங்க. இப்ப இவங்களும் அங்க இருந்து கலைஞ்சு போக அப்பதான் இந்த சாரி கேட்ட நபர் யாருன்னு காமிக்கிறாங்க. அவரு ஒரு போலீஸுங்க. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் ஒரு புக்கு விஷயமா தன்னோட ப்ரொஃபசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோயினுடைய தோழி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வெளியே வாடின்னு கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா நேத்து நம்மள காப்பாத்தின அந்த விக்கி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கிட்டு இருக்கான். நேத்து நம்ம கிட்ட வம்பு பண்ணவர் ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோயினும் துடிச்சு போறாங்க. இங்க விக்கியுமே போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு பல காயத்தோட வராங்க. அப்படி அந்த ஹாஸ்டல் ரூமுக்கும் நம்ம ஹீரோயின் வர நம்ம ஹீரோயினை நேத்து பார்த்ததுல இருந்தே விக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். இப்ப இவன் நம்மள தேடி வேற வந்திருக்காளேன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷம். ஹீரோயினுக்கும் இவன் நம்மனால அடி வாங்கிட்டு வந்திருக்கானேன்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கோங்க. என்ன படிக்கிற? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். போலீஸ்னு கூட பார்க்க மாட்டியா? இப்படிதான் மேல போய் கை வச்சிடுவியா? இல்ல நம்ம காலேஜ் பொண்ணுங்களை நம்ம தானே செக்யூரிட்டி பண்ணணும், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினும் அந்த விக்கிக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் பாக்குற விக்கியோடைய நண்பர்களும் மச்சான் ஹாஸ்டல் ரூமுக்கே வந்து அந்த பொண்ணு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா, லவ் பண்றா போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம விக்கிய வேற ஏத்தி விடுறாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு நம்ம பூமி மேல அதிக காதல் வந்துருதுங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் ரக்கடான பாய், கிட்டத்தட்ட அர்ஜுன் ரெட்டில வர கேரக்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. அவரு நேரா அங்க இருந்து நம்ம ஹீரோயினுடைய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் வராரு. ஹீரோயின் பர்மிஷன் இல்லாமயே அவங்க ரூமை திறந்து பார்த்து அவங்க என்ன புக் படிப்பாங்க, அவங்க பேக்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் நிறைய புக் படிப்பாங்க. அப்படி அந்த புக்கெல்லாம் நம்ம விக்கி தான் கொண்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க. அப்படி நாட்கள் செல்ல செல்ல நம்ம ஹீரோயினுடைய
பழகி பேசி இப்ப இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாற நம்ம ஹீரோயினுக்கு ஹாய்னானா படம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா ஹாஸ்டல்ல தங்கறதுனால நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல அப்படிதாங்க ஹாய்னானா படத்துடைய HD பிரிண்ட் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அவரு ஒரு ராத்திரி ஹீரோயின் ஹாஸ்டல்ல இருக்கும் போதோ என்னோட லேப்டாப்ல ஹாய்னானா படம் ஏத்தி வச்சிருக்கேன், இங்க பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வரியா, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது அங்க நான் வரதா, என்ன விளையாடுறியா, லேப்டாப் கொடு நான் பார்த்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா, வா ஒன்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி இப்ப நம்ம ஹீரோவுடைய ஹாஸ்டல்ல வந்து நம்ம ஹீரோயின் அந்த படத்தை பாக்குறாங்க. ஹீரோக்கு பிடிக்கலனாலும் ஹீரோயின் பாக்குறத பார்த்தே ரசிச்சு ஒரு கடத்துல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் அவர் வராரு. என்ன பாக்குற, ஹாஸ்டல் ரூம்ல யாருமே இல்ல, இங்க நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி மெல்ல பக்கத்துல வந்தோம் நம்ம ஹீரோயினை முத்தமிடவும் செய்யறாரு. ஹீரோயினுக்குமே இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கிறதுனால அவங்களும் அங்க நம்ம ஹீரோவை தடுக்கலங்க. அப்படி அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ, பூமா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஹாஸ்டல்ல அவங்க ஒரு யோசனையோட இருக்காங்க. அப்படி அவங்கள அறியாமையே ஏதோ ஒரு மேஜிக் நடந்துருச்சுல, அப்போ நம்மளும் இப்ப காதல் வசப்பட்டுட்டோமா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையிலுமே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து, என்ன மச்சி நேத்து நைட்டு விக்கியோட ஹாஸ்டலுக்கு போனியாமே, அங்க போய் அவங்க கூட ஒன்னா வேற இருந்தியாமே, விக்கி அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான், 2 பேரும் லவ் பண்றீங்களாமே, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா கொஞ்ச நாள்லயே காலேஜுக்குள்ள அந்த விக்கிய இவங்க நல்லா லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அதை பத்தி பேசி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினையும் இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நம்ம அந்த விக்கிய ட்ரூவா தான் லவ் பண்றோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விக்கியுமே நம்ம ஹீரோயினோட தோல்ல வந்து கை போட்டுட்டு, நேத்து நைட்டு தான் ஹாஸ்டலுக்கு வந்த, ஆனா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு ரொம்ப உரிமையா நம்ம ஹீரோயினோட பேச ஆரம்பிக்கிறான். இதை எல்லாமே துர்கா அப்படின்ற மாதிரி இந்த விக்கிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு பாக்குறாங்க. என்னை ஏமாத்திட்டல, என்னோட லவ்வை ஏத்துக்காம அந்த பூமாவை லவ் பண்ணிட்டல, என்ன பண்றது, உனக்கும் எனக்கும் கேரக்டர் செட் ஆகல, எனக்கு அவ மேலதான் ஃபீலிங் வந்தது, அதான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் விக்கி சொல்றாரு. விராட் கோலி ஃபேனுங்க, கிரிக்கெட் விளையாடும் போது கூட நம்ம ஹீரோயினை அனுஷ்கா சர்மாவா இமேஜின் பண்ணிக்கிட்டு பால ஹீரோயின் பக்கம் தூக்கி அடிச்சுட்டு கொஞ்சம் சீனெல்லாம் போடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க நிறைய படங்களுக்கு போறது, பார்க்குக்கு போறது, சாப்பிட போறதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம விக்கி ஆசைப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவாரு. ஹீரோயினுக்கு 2 விதமான உணர்வுகள் அங்க இருக்குங்க. ஒண்ணு, இந்த விக்கியோட நம்ம ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஆனா ஒரு சின்ன ஆதிக்கத்தையும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் லவ்ல அந்த ஆதிக்கம் அப்படின்ற அந்த ஃபீல் ரொம்ப கம்மியாகவும் செக்யூர்ட் அப்படின்ற ஃபீல் ரொம்ப அதிகமாகவும் இருக்குங்க. எப்பவுமே அவருடைய ரூம்ல, அதாவது ஹாஸ்டல்ல அவரோட பொருட்கள் எல்லாம் கலைச்சு போட்டு ஷூ எல்லாம் அங்கங்க தான் வச்சிருப்பாரு. எப்போ நம்ம ஹீரோயினை தான் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்தாலும் ஹீரோயின் தான் விக்கியோட ரூமை கிளீன் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய நேரம் இவங்க ஒன்னா இருக்கவும் செய்வாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் வினய் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா படிக்கிற பையன் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் கேங்ல இருப்பான் பாத்தீங்களா, அவனோட பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய தோழி வந்தோம், அச்சி உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த வினயும் உன்னை 1 வருஷமா லவ் பண்ணிருக்கான், பட் அவன் உன்கிட்ட சொல்லவே இல்ல, பாவம், இப்ப நீ என்னன்னா கமிட் ஆயிட்ட, வினய் பாவம் அப்படின்ற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்க. நம்ம வினய் பாக்குறதுக்கு காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி ஒரு கேரக்டருங்க, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டிப்பாரு. இப்ப அவங்க தோழி போனதும் ஹீரோயினும், வினய் நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டா தாண்டா பார்த்தேன், ஒருவேளை எந்த விதத்திலயாச்சும் உனக்கு நான் ஃபீல் கொடுத்து ஹர்ட் பண்ணியிருந்தானா என்ன மன்னிச்சிரு, நம்ம கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அந்த வினயும் அதுக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா இதையெல்லாமே ஓரத்துல இருந்து இப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டான இந்த விக்கி கேட்டுறாரு. இப்ப அந்த வினய் முன்னாடியே வந்து நம்ம ஹீரோயினை கட்டி அணைச்சு, ஏ பேபி வா கேண்டீனுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக, போற வழியிலையும், யார் பேபி அவன், அவன் பேரு வினய், ரொம்ப நல்ல பையன், படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான், அதெல்லாம் விடு, அவன் உன்னை லவ் பண்ணானா, ஏ பூமா இங்க பாரு, பசங்களோட சைக்காலஜி பத்தி சொல்றேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ்வா பாத்துட்டானா அதுக்கப்புறம் அந்த பையனால அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாலாம் பழக முடியாது, அதனால நீ என்ன பண்ற, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல வினய் ரொம்ப நல்ல பையன் தான், நல்ல பையன் மாதிரி தான் தெரிவான், ஆனா அவன் எதுக்கு உனக்கு ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா எல்லாமாவே நான் இருக்கேன், நீ என் கூட மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம விக்கியும் அங்க இருந்து போறாரு. இது நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி இருக்குங்க. இத்தோட மட்டும் நம்ம ஹீரோ நிறுத்தாம இப்ப அந்த வினய் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய ஹாஸ்டல் ரூமுக்கும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த விக்கி வந்துடுறாரு. அங்க வினய் கிட்டையும், என்னடா நினைச்சிட்டு இருக்க, என் ஆளை நீ காதலிக்கிறியாமே உண்மையான்ற மாதிரி கேட்க, வினயும் கொஞ்சம் பயந்து போய், அதெல்லாம் இல்ல அவ எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்ல வராரு. டப்புன்னு இந்த வினய அரைஞ்சிட்டு, இது ஃப்ரெண்டா, இதுக்கப்புறம் நீ அவளை ஃப்ரெண்டா கூட பார்க்க கூடாது, அவ கூட நீ பழகவே கூடாதுன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. இப்ப அதுக்குள்ள நம்ம பூமாவும் அந்த இடத்துக்கு ஓடி வர, ஏ விக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் என் கூட ஃப்ரெண்டா தான் பழகனான் அப்படின்னு விக்கியையும் அந்த இடத்துல இருந்து அழுது வெளியே அனுப்பிட்டு இப்ப அந்த வினய் கிட்டையும் கையெடுத்து கும்பிடுறாங்க, என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி கேக்குறாங்க. வினயும் இதுக்கப்புறம் என் மூஞ்சில கூட முழிக்காத, ஆளை வச்சு என்ன அடிக்கிறியான்னு சொல்லியும் அங்கிருந்து ஹீரோயினை கிளம்ப சொல்ல, இது ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அசிங்கமா மாறுதுங்க. அடுத்த நாள் காலையிலுமே நம்ம
ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. என்னம்மா இப்பெல்லாம் சரியா போன் கூட பண்றது இல்ல, நானே போன் பண்ணாலும் சரியா பேச மாட்டேன், என்னை விட உனக்கு நிறைய விஷயம் முக்கியமா போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்க, ஐயோ அப்பா கோச்சிக்காதீங்கப்பா, காலேஜ்ல இந்த அசைன்மெண்ட் பிரஷர்ல இருக்கம்பா அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கும் போதே அங்க இந்த விக்கி வேற வந்துடுறான். விக்கி வந்ததுனாலயும் அப்பாப்பா ப்ரொஃபசர் வந்துட்டாருப்பா நான் அப்புறம் கூப்பிடுற மாதிரி இவங்க போனை கட் பண்றாங்க. இப்ப விக்கியும் நம்ம ஹீரோயின் கிட்ட நேத்து நான் அப்படி நடந்ததுக்காகவும் உன் ஃப்ரெண்டு வினய அடிச்சதுக்காகவும் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரியும் அங்க அழுது மன்னிப்பு கேட்க, ஏ விக்கி இப்படி எல்லாம் பண்ணாதடா, எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குடா, அழுகாத, சரி ஓகே வா கேன்டீனுக்கு போய் சாப்பிடலாம், நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் விக்கிய ஒன் சைடா காதலிக்கிற அந்த துர்காவுமே நம்ம விக்கி கிட்ட வந்து பக்கத்துல வந்து கட்டிலாம் பிடிச்சு, என்னடா உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நேத்து பிரேக்கப் ஆயிடுச்சாமே உண்மையானு கேட்க, அதெல்லாம் இல்ல இன்னைக்கு நாங்க பேச்சப் ஆயிட்டோம், முதல்ல தள்ளி போன்ற மாதிரி அவர் சொல்றாரு. தள்ளி எல்லாம் போக முடியாது, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதையும் உன் பின்னாடி நான் சுத்துறதையும் பாக்கட்டும், அப்பயாச்சும் அவ பிரேக்கப் பண்ணிடுவாளன்ற மாதிரி சொல்ல, அதான் இல்ல அவ என்ன நல்லா புரிஞ்சிருக்கா, நான் ஒரு பொண்ணு கூட எப்படி பழகுறேன்றது அவளுக்கு தெரியும், அதனால என்ன அவ எந்த பிரேக்கப்பும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த விக்கி சொல்றாரு. பாத்தீங்களா, ஹீரோயின் மட்டும் இவரை புரிஞ்சுக்கணுமா, ஆனா இவரு நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்க மாட்டாரா. நம்ம ஹீரோயினுடைய ப்ரொஃபசர் வர கல்ச்சரலுக்கு ஒரு டிராமாவும் ஏற்பாடு பண்ணிருப்பாருங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடிப்பாங்க, முக்கியமா இந்த துர்கா, அதுல நம்ம ஹீரோயினும் நடிப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு சரியா நடிப்பு வராது, டைலாக் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க நல்லா நடிக்கிற துர்கா கிட்டையும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வந்து, துர்கா இங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, இங்க நடிக்கும் போதும் நான் டைலாக் சொல்ற சொதப்புறப்போ நீங்க எரிச்சல் ஆகிறது நான் கவனிச்சேன், நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கும் அந்த நடிப்பை சொல்லி கொடுக்குறீங்களா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி ரொம்ப கைண்ட்னஸோட கேட்க, இதுவுமே நம்ம துர்காவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க. அங்கேயே உட்கார வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அந்த நடிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஹீரோயினோட இந்த துர்கா இப்போ நல்ல தோழியாவும் மாறுறாங்க. அப்படி டைம் ஆனதுனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு அங்க நம்ம ஹீரோ வேற வந்துட, வேண்முனே துர்கா பாக்குறான்னு சொல்லி அந்த விக்கியும் நம்ம ஹீரோயின் மேல கை போட்டு தாங்க கூட்டிட்டு போறான். இப்ப அந்த டிராமாவும் ஆரம்பிக்குது. அப்படி ஹீரோயினுடைய நடிப்பை பார்த்து கல்ச்சரல்ல இருக்கிற நிறைய பசங்க கை தட்டுறாங்க. இதையெல்லாமே நம்ம விக்கி ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்க்க பசங்களா கை தட்டுறத பார்த்து அவனுக்கு நிறைய பொசசிவ் ஆகுதுங்க. அந்த டிராமா முடிஞ்சு ஹீரோயின் வெளியே வரும்போது கூட அவங்களுக்கு நிறைய பேர் கை தட்டி அங்க கொண்டாட, இப்ப விக்கி கிட்ட வந்தோம் ஹீரோயின் கட்டி அணைச்சுக்கிட்டு, நீ எதுவுமே சொல்ல மாட்டியே, நான் எப்படி நடிச்சேன்ற மாதிரி கேட்க, அதுக்கு விக்கியும் நல்லா தான் நடிச்ச, ஆனா நிறைய இடத்துல டைலாக் பேசும்போது கீழே குனிரா போவோம், உன் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் ஆகி நிறைய பேருக்கு காட்டக்கூடாதெல்லாம் காட்டினேன், இங்க இருக்கிற நிறைய பசங்க எதுக்கு கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், உன் நடிப்பை பார்த்து இல்ல உன்னை தப்பா பார்த்து தான் கை தட்டுறானுங்க, எனக்கு ஒரு டவுட், இவனுங்களோட அட்டென்ஷனுக்காக தான் நீ இதெல்லாம் நடிக்கிறியா இல்ல நடிக்கிறது உன்னோட ஃபேஷனா, ஏன்னா புக் ரைட்டிங் தானே உனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த விக்கி ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாருங்க. இது ஹீரோயினுக்கு அங்க சுக்குநூறா உடஞ்சு போகுது. என்னடா இப்படி ஒரு பையனையா நம்ம காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியே யோசனைக்குள்ள போயிடுறாங்க. அந்த யோசனையோடய அடுத்த நாள் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க, அப்ப அந்த துர்கா வராங்க. எப்ப பார்த்தாலும் பாய் ஃப்ரெண்டோட தான் வெளியே போவியா, ஏன் என் கூட எல்லாம் வரமாட்டியான்னு சொல்லி அவங்க ஒரு மாலுக்கு கூட்டிட்டு வந்தோம். அங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை விளையாட வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விக்கி கிட்ட இருந்து வேற ஹீரோயினுக்கு கால் வந்துகிட்டே இருக்குங்க, என்ன விட்டுட்டு நீ எங்க போனன்ற மாதிரி. ஒரு கடத்துல இந்த துர்காவோடையும் நம்ம ஹீரோயின் மனசு விட்டு பேச, அப்பதான் துர்காவும் நீ உண்மையாலேயே மனசார அந்த விக்கிய காதலிக்கிறியா, அதுல நீ சந்தோஷமா இருக்கியான்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினோட முகத்துல சந்தோஷம் இல்லைங்க, வார்த்தையில மட்டும் தான் சந்தோஷமா இருக்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் துர்காவும் ஆக்சுவலி உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், நானும் விக்கிய ஒரு வருஷமா காதலிச்சேன், இன்ஃபேக்ட் நீ அவனை காதலிச்சதுக்கு அப்புறம் கூட நான் அவன் பக்கத்துல வந்து அவன் கூட நெருங்கி எல்லாம் பேசியிருக்கேன், ஆனா அப்ப நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல, எப்ப நீ என் ஃப்ரெண்டா ஆனியோ அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தையே நான் மாத்திட்டேன், இத விக்கி உன்கிட்ட சொன்னானான்ற மாதிரி கேட்க, ஆனா விக்கி இத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. இதுல ஹீரோயினுடைய முகமும் மாறுது. இப்ப விக்கிய பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோயின் இந்த விக்கியோட ஹாஸ்டலுக்கு வர, அவனுமே அங்க டேபிள் டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஏ மச்சான் உன் ஆள் வந்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, விடு மச்சான் நான் முக்கியம் இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு என்னை விட்டு போனால, இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதோ அவ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்டயும் வந்து பேசுறாரு. ஹீரோயினும் என் மனசு ஒரு மாதிரி இருக்கு, சாப்பிட போலான்னு கூப்பிட, இப்ப விக்கியும் அந்த இடத்துல ஹீரோயினோட கிளம்புறாரு. ஒரு நாள் அதிகாலையில நம்ம ஹீரோயினை காலேஜ் லீவ் போட வச்சுட்டு இந்த விக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டிட்டு போறாருங்க. அப்படி காலங்காத்தாலேயே ஒரு இடத்துல டீ வாங்கியும் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுடைய அப்பா வேற கால் பண்ணிட, அவங்களும் முக்கியமான கிளாஸ்ல இருக்கிறதா சொல்லி அங்க சமாளிச்சு போனை வைக்கிறாங்க. அப்படி டீ குடிச்ச கையோட இந்த விக்கி நம்ம ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு தாங்க கூட்டிட்டு வராரு. அங்க விக்கியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க எப்பவுமே குனிஞ்ச தலையோட தான் இருப்பாங்க. பையன் வீட்டுக்கு வந்ததும் ஏட்ட திறந்து பையன் அங்கேயே ஷூவை கழட்டி போட்டு போயிடுவாருங்க. அந்த ஷூவை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோயினும் நான் எடுத்து வைக்கிறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல வர, விக்கியுமே அதுக்குள்ள அவசரமா கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து வைக்கின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இப்போ விக்கிக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறது, சமையல்
சமையல் ரூமை கிளீனா பாத்துக்கிறது, மதியம் அவங்களுக்கு சமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் விக்கியோடைய அம்மா அங்க இருக்காங்க. ஒரு கடத்துல ஹீரோயினும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து, உங்க அம்மா என்ன ஊமையா, குனிஞ்ச தலையோடய இருக்காங்களேன்னு கேட்க, இல்ல அவங்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, என் கூட மட்டும் தான் நல்லா பேசுவாங்கன்ற மாதிரி சொல்றாருங்க. சரி, ஊர் வரைக்கும் வந்திருக்கேன், நான் அப்படியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். விக்கி அங்கிருந்து கிளம்ப, விக்கி கிளம்புனதும் விக்கியோடைய சின்ன வயசு ஆல்பத்தெல்லாம் விக்கியோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. அதுல அவங்க அம்மாவுடைய போட்டோஸ் வேற இருக்குங்க. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு, சின்ன வயசுல எவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க ஆண்டி, இப்ப மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்ற மாதிரி அங்க கேள்வி கேட்க, அப்ப எதிர்க்க ஒரு கண்ணாடி இருக்குங்க. அதுல தான் முகத்தையே ஹீரோயின் பாக்குறாங்க. ஒருவேளை இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப எப்படி இவனோட அம்மா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம ஹீரோயினுக்குள்ளேயும் வருதுங்க. நைட்டு விக்கியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி இருப்போம், எங்க அப்பாவுடைய பிசினஸ் இருக்கு, சித்தப்பா தான் பாக்குறாங்க, அதை நான் பாத்துக்க போறேன், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஜாப் இருந்தா வேலைக்கு போவேன், இல்லனா அதை பாத்துக்கிட்டே உன்னை பாத்துப்பேன். இல்ல விக்கி, நான் எப்படி வேலை பாக்குறது, என்னோட பிளேஸ்மெண்ட் இது, நீ வேலை பார்க்க போறியா, உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம், அதான் உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கனே. அது இல்லாம அம்மாக்கு வேற வயசாகிட்டே இருக்கு, உண்மையா சொல்லனா அம்மாவோட சமையல் இப்ப ரொம்ப மொக்கையாயிடுச்சு, நீ நல்லா எனக்கு சமைச்சு போடு, 3 குழந்தையாச்சும் பெத்துப்பேன், அப்படி பெற்றுக்குது உங்களோட சந்தோஷமா வாழ்வேன், உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் விக்கி சொல்றாரு. அவ்வளவுதாங்க, இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வருது. இப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் கூட நம்ம இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாத்ரூம்ல கதறி அழுகுறாங்க. அந்த பாத்ரூமுடைய செவரே இவங்க பக்கத்துல அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்குங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க சின்ன வயசை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போதோ அவங்க அத்தை வீட்டுல போயிட்டு அவங்க அத்தை பொண்ணோட சேர்ந்து விளையாடுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் விளையாடி முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க அத்தை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட விட, ஆனா அவங்க அத்தை பொண்ணு எனக்கு பூமா வேணும், நான் அவ கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அத்தையும் அப்ப பூமாவை நம்ம கூடயே திரும்பி கூட்டிட்டு போயிடலாமான்ற மாதிரி கேட்க, பூமாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த, சரி நான் உன் கூடயே வந்துடுறேன், எனக்கு அப்பா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நம்ம பூமாவுடைய அப்பா அங்க நம்ம பூமா மேல கோச்சிக்கிறாருங்க. அந்த அளவுக்கு அந்த அப்பா நம்ம பூமா மேல பாசம் வச்சிருப்பாரு. ராத்திரி நம்ம ஹீரோயின் பூமாக்கு பயங்கரமா பசிக்குது. 9 மணிக்கு வந்து தான் அப்பா கிட்டையும், அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட்டு எதனா கொடுங்கப்பான்னு கேட்க, நீதான் உங்க அத்தை கூடயே போயிடுறேன்னு சொன்னல, உனக்கு தான் நான் முக்கியம் இல்லையே, அப்ப சாப்பாடு மட்டும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதுல பூமாவும் மனசுடைஞ்சு போய் தண்ணி குடிச்சிட்டு அங்க போய் படுத்துப்பாங்க. இப்படி சின்னதுல இருந்தே நிறைய விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பூமா வாழ்வாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்ப நம்ம பூமாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுதுங்க. உடனே அங்க விக்கி வந்துடுறான். பக்கத்துல மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பூமாவையும் பாத்துக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டு, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும், நம்ம கொஞ்ச நாளும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, விக்கியும் எது பிரேக்கா, எதுக்காக அப்படின்ற மாதிரி அவர் மூஞ்சையே மாத்த, இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி பயம் வருது. இல்ல செமஸ்டர் எக்ஸாம் வருதுல, அதான் படிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, பேபி சேர்ந்து படிக்கலாம் பேபி, எதுக்கு கவலைப்படுற அப்படின்ற மாதிரியும் இந்த விக்கி ரூட்டா மாத்திடுறாரு. இப்ப இந்த பிரேக்கப்பையும் பண்ண முடியாம இவன் கூடயும் சேர்ந்து வாழ முடியாம ஒரு நரகத்துல தாங்க நம்ம ஹீரோயின் அங்க இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கும் அவங்க அப்பாவும் அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வராங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்டையும் பூமாவுடைய ரூம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப பூமாவுடைய ரூமை வந்து கதவை திறந்து பார்த்தா அங்க உள்ள நம்ம ஹீரோ இருக்காருங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஒன்னா இருந்திருக்காங்க போல. அப்படி அந்த விக்கியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அட பாவி யாரா நீனு, என் பொண்ணு ரூம்ல என்னடா பண்றேன்னு சொல்லி அங்கேயே விக்கிய அடிச்சுட்டு பொண்ணையும் போட்டு ஒரு அப்பா பயங்கரமா திட்டுறாரு. சார் தேவையில்லாம மேலாம் கை வைக்காதீங்க சார், என்னைக்கோ ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதான் போகுது, அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, அம்மா நானும் உங்க பொண்ணும் காதலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப மறுபடியும் அவருக்கு கோவம் வந்து விக்கிய அரைஞ்சிட்டு தான் பொண்ணோட கைய பிடிச்சும் வெளியே இழுத்துட்டு போறாரு. மறுபடியும் விக்கி வந்து அங்க வழிமறிக்கிறான். உங்க பொண்ணு என்னுடையவ சார், இப்படி எல்லாம் அவகிட்ட நடந்துக்காதீங்க, எனக்கு அப்புறம் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா ஓவரா பேசுறேன்ற மாதிரி பூமாவுடைய அப்பா அடிக்க போறாரு. இப்போ விக்கி அந்த கைய பிடிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது சார் அப்படின்ற மாதிரி கோவப்பட, இப்ப பூமாவோட அப்பாவாலையும் அங்க எதுவும் பண்ண முடியாம இப்ப தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டோம் அங்க எச்ஓடியோட ரூமுக்கும் வராங்க. எச்ஓடி கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்ற மாதிரியும் கெஞ்ச, அந்த ப்ரொஃபசர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு தாங்க எச்ஓடி. ஆனா இந்த அப்பாவும் அந்த ப்ரொஃபசர் கிட்ட வந்து, என்ன சார் என் பொண்ணை பாத்துக்கிறீங்க, என் பொண்ணோட ஹாஸ்டல் ரூம்ல அந்த பையன் இருக்கான், என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க சார், இந்த காலேஜுக்குள்ள ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ண கூடாதுன்னா எங்களால சொல்ல முடியாது. முக்கியமா உங்க பொண்ணு 20 வயசுக்கு மேல ஆகிற பிஜி படிக்கிற ஒரு பொண்ணு, அது அவங்களோட லைஃப் சார், பெரிய பொண்ணு பெரிய பசங்க அவங்களோட வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணுக்கு டிசி கொடுக்கவோ கண்டிக்கவோ என்னால முடியாதுன்ற மாதிரி எச்ஓடி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இதுல இன்னும் கோவப்பட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த காலேஜ்ல இருந்தே தான் பொண்ணை தரத்தரன்னு இழுத்துட்டு போக, அப்ப மறுபடியும் அந்த விக்கி வந்து அங்க வழிமறிச்சு நிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப ஹீரோயினோட அப்பா கோவத்தோட உச்சிக்கே போறாரு. இங்க பாரு, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த அப்பா முக்கியம்னா நீ இப்ப என் பின்னாடி வா, இல்ல இந்த காலேஜ் தான் முக்கியம் அந்த பையன் தான் முக்கியம்னா இங்கே இரு அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினும் அப்பா ஃபைனல் செமஸ்டர் இருக்குப்பா, இதுக்காக தான்ப்பா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா ப்ளீஸ்பான்னு கேக்குறாங்க. அதான் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. இப்ப மறுபடியும் விக்கி வந்து நீதான் உலகத்திலேயே கேவலமான அப்பா, உன் பொண்ணு இங்கதான் இருப்பா, இங்கதான் படிப்பா, இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினுடைய அப்பாவும் அந்த இடத்துல இருந்து தலை குனிஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப விக்கியுமே தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு வரான். தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஒரு 2 நாள் ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்ப. இந்த 2 நாளுமே நம்ம ஹீரோயின் தனிமையில நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. எல்லாமே கைமீறி போச்சு, இதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு தோணுது. நாளுக்கு அப்புறம் அந்த விக்கியுமே நம்ம ஹீரோயினை வந்து பாக்குறான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி ஒரு எம்டி கிளாஸுக்குள்ளேயும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, பேபி இன்னும் 2 நாள்ல நம்மளுக்கு திருமணம், நான் ஊருக்கு போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த விக்கி ஒரு குண்டை தூக்கி போட, அப்பதாங்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏ விக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. விக்கி என்ன பிராங்க் பண்றியான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, இது உண்மைதான், நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ற, எனக்கு பிடிச்ச விஷயங்களை கூட என்னால பண்ண முடியல, நீ எதனா சொல்லிடுவியோன்ற ஒரு பயத்துல ஒரு கைதி மாதிரி உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இத்தனை வாட்டி என் கூட ஒன்னா இருந்தியே, நம்ம எத்தனை வாட்டி ஒரே ரூம்ல இருந்திருப்போம், இவ்வளவு நமக்குள்ள நடந்தது, அதெல்லாம் மறந்துட்டு நீ எப்படி போவேன்ற மாதிரியும் அந்த விக்கி கேட்க, அதுக்குன்னு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த நரகத்துல வாழ முடியாது அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப விக்கியும் அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே அழுதுகிட்டே போறாங்க. ஆனாலும் அவனுக்கு மனசு தாங்கல. இப்ப மறுபடியும் அந்த கிளாஸ் ரூமோடைய கதவை வந்து தட்டி, என்னை இப்படி ஏமாத்திட்டல, இப்படி என் கூட ஒன்னா இருந்து இப்படி என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டல, உனக்காக உங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் அடி வாங்கினேனே, அதெல்லாம் சும்மாவா அப்படின்ற மாதிரி எல்லா பசங்க முன்னாடியும் அந்த விக்கி கத்துறான். ஹீரோயின் கதவை திறக்காம உள்ள இருந்து அழுகுறாங்க. ஒரு கடத்துல விக்கிக்கு பயங்கரமான கோபம் வருது. தான் நண்பர்கள்கிட்டயும் வந்து நம்ம ஹீரோயின் தன்னை பிரிஞ்சு போனதை பத்தி சொல்லி அழுக, இது வரைக்கும் நாங்க எத்தனையோ வாட்டி ஒன்னா இருந்திருக்கோம் மச்சி, அப்படி மொத்தமா குடும்பம் நடத்திட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பியிருக்காடா, அவளா என்ன பொண்ணுடான்ற மாதிரி தான் காதலிச்ச பொண்ணையே அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க. அங்க நண்பர்களும் நம்ம ஹீரோயினை திட்ட வச்சு அங்க விக்கி ஆறுதல் அடைஞ்சுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த காலேஜ்ல அவங்க ஹாஸ்டல்ல இருந்தும் குடிஞ்ச தலையோட வெளியே வர, அப்ப அங்க விக்கி வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே அங்க இருந்து தள்ளி போறாங்க. விக்கி ரொம்ப கோவத்தோட ஹீரோயினையே ஃபாலோ பண்ண, அப்படி ஹீரோயினை சுத்தி விக்கியோட நண்பர்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. உனக்கு என்னதான் வேணும், என்ன விட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி என்னை ஏமாத்திட்டு என்னை மோசம் பண்ணிட்டு என்னை யூஸ் பண்ணிட்டு நீ போய் ஜாலியா இருந்துருவியா, உன்னை நான் ஜாலியா இருக்க மாட்டேன், நீ என் கூட எவ்வளவு வாட்டி ஒன்னா இருந்திருக்க, அதை எல்லாத்தையும் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் சொல்லுவேன். இங்கன்னு மட்டும் இல்ல, நாளைக்கு நீ ஒரு இடத்துல வேலைக்கு போனா அங்க வந்தும் உன் ஆபீஸ் முழுக்க அந்த விஷயத்த சொல்லுவேன். நாளைக்கு நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போனாலும் நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ்லாம் அந்த பையனுக்கு போட்டு காமிச்சு அதையும் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஒரு விஷயம் கேக்குறேன், என் கூட ஒன்னா இருக்கும் போது கூட நீ என்ன பிரேக்கப் பண்ண போறோம்னு நினைச்சுதான் ஒன்னா இருந்தியா, என்ன பொண்ணுடி நீனு அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப கேவலமா பேசுறாரு. இதுல பூமாவும் ரொம்ப உடஞ்சு போய் என்னோட கிளாஸ்லயும் உட்காந்துகிட்டு இருக்க, தான் ப்ரொஃபசர் கிட்டயும் வந்து நான் ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமான்ற மாதிரியும் கேக்குறாங்க. இப்போ காலேஜ் வேற முடிய போகுதுங்க, ஃபேர்வெல் பார்ட்டி வேற இன்னைக்கு நடக்க போகுது, ப்ரொஃபசரும் எதுக்காகவும் நீ கலங்காத, தைரியமா இரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க விக்கி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த ஃபேர்வெல் டே அன்னைக்கு ஏதோ பெயிண்ட் டப்பாலாம் எடுத்துட்டு போயிட்டு எதையோ பெயிண்ட் அடிச்சிட்டோம் அவரோட வெறிய தீத்துட்டு தான் நண்பர்கள்கிட்டயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அதுல ஒரு நண்பனும், மச்சான் அதான் உன்னோட வெறிய தீத்துக்கிடல, இதுக்கப்புறம் அந்த பூமா பொண்ணை விட்டுறா, அவ இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியா வாழட்டும், ஏன்னா நீயும் ஒரு காலத்துல அவளை லவ் பண்றப்போ அவ நல்லா இருக்கணும்னு தானே நினைச்ச அப்படின்னு பூமாக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பையன் பேசுறாங்க. இது நம்ம விக்கிக்கு எரிச்சலை கொடுக்குது. அவளுக்கு நீ எப்படா சப்போர்ட் பண்ணலாம், நான் தப்புன்னு சொல்றியா, அவ என்னை ஏமாத்திட்டு போனது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்டு மேலேயே அவன் திரும்ப, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதுடா, ஒரு பொண்ணு உன்னை விட்டு போயிட்டான்னு உட்காந்து எவ்வளவு பண்றியே, இந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருப்ப, கூட இருக்கவங்களுக்கே நீ டார்ச்சர் கொடுக்குற ஆள் தான்டா, உன்னோட சுயநலத்துக்காக உன்னோட டாமினன்ஸை பயன்படுத்தி எவ்வளவு விஷயங்களை பண்ற தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டே அங்க காரி துப்பிட்டு போக, இங்க நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஹாஸ்டலுக்கு வராங்க. அங்கேயுமே ஒரு பையன் வந்து, என்னங்க உங்களுக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ண போனே எடுக்க மாட்டீங்க, அடுத்த வாட்டி போன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னாச்சு எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி தன்னோட ரூம் கதவு வந்து பார்த்தா அங்க நிறைய பேர் கூடி நிக்கிறாங்க. அவங்களெல்லாம் விலக்கி விட்டுட்டு பார்க்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த விக்கி வெறிய தீர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அப்படி தான் நண்பர்களோட வந்து நம்ம ஹீரோயினுடைய ஹாஸ்டல் கதவுல நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா எழுதி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ரேட்டை போட்டு அது நம்ம ஹீரோயினுடைய ரேட் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினுடைய போன் நம்பர்லாம் எழுதி வச்சு, எதுனா அர்ஜென்ட்டுக்கு நீங்க எப்ப வேணா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இந்த பொண்ணு வந்து சர்வீஸ் பண்ணுவான்ற மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி எழுதிருக்காரு. இத பாக்குற ஹீரோயின் அங்க சுக்குநூறா உடையறாங்க. அவ்வளவுதாங்க, அவங்க இதயமே நின்ன மாதிரி இருக்கு. இப்ப அந்த கதவையும் சாத்திக்கிட்டு உள்ள வந்து கதறி அழுகுறாங்க. கொஞ்ச
நேரத்திலேயே இப்ப அந்த கதவுக்கு வெளியில இருந்து யாரோ தண்ணி ஊத்துற மாதிரி அவங்களுக்கு தோணுது. யாருங்க அது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வந்து பார்த்தா அங்க இந்த துர்கா வந்து நிக்கிறாங்க. அப்படி அந்த ஹீரோ வரைஞ்சு வச்சுட்டு போனதெல்லாம் துர்கா வந்து அழிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்டயும் இது உன்னோட ஃபால்ட் இல்ல, அந்த பையனோட தப்பு தான், நான் உனக்கு இருக்கேன், நம்ம இதை கிளீன் பண்ணுவோம்னு சொல்லி இப்ப ஹீரோயினோட சேர்ந்து அவங்க அதை கிளீன் பண்ண அப்படி அதை சுத்தப்படுத்த ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலையும் இது வரைக்கும் அவங்க ட்ராக் மாறி போய் இவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாங்கல்ல அதை எல்லாமே அவங்க சுத்தப்படுத்திக்கிற மாதிரி அங்க காட்டுவாங்க. இங்க ஹீரோயினுக்கு ஹாஸ்டல்ல நடந்த விஷயத்தையும் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இந்த விக்கிக்கு போட்டு காமிக்க, விக்கி இவளை இத்தோட மட்டும் நிறுத்தக்கூடாது, இன்னும் இவளை பழி வாங்கணும்ன்ற மாதிரி இன்னும் தாங்க அவருக்கு வெறி அதிகரிக்குது. ஹீரோயினும் மறுபடியும் அவங்க ஹாஸ்டல் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. தான் அப்பாக்கும் கால் பண்ண, அப்படி அப்பா போன் எடுக்கிறாரு. இப்ப எதுக்கு கால் பண்ண, என்னை விட அவன் தான் முக்கியம்னு போனல, உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, அப்பா ப்ளீஸ்பா நீங்க தான்ப்பா வேணும், நான் சொல்றேன் அதை கேளுங்கப்பா அப்படின்னு ஹீரோயின் நடந்ததை சொல்ல வராங்க. ஆனா அத கூட அவங்க அப்பா கேட்காம, உன்னை நான் வளர்த்ததுக்கே வெக்கப்படுறேன், எல்லாம் உன்னோட ஹார்மோன்ஸா, இல்லப்பா எனக்கு பிஜி படிப்புலாம் வேண்டாம், எனக்கு இது மாதிரி சில தேவைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இருந்தனா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், அதை விட்டுட்டு காலேஜ்ன்ற பேர்ல காலேஜுக்கு போயிட்டு ஹாஸ்டல்ல போய் அந்த பையனோட இப்படி ஒன்னா இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல, இப்படி ஒரு கேரக்டர்ல இருக்கிற பொண்ணா எனக்கு பிறக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரியும் அவங்க அப்பா சொல்றாரு. அங்கதாங்க ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்ட் மட்டும் நம்மள டாமினேட் பண்ணல, பாசம் அப்படின்ற பேர்ல நம்ம அப்பாவும் இத்தனை வருஷம் அப்படிதான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி அங்க ஒரே கத்திட்டு அந்த போனையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வருது. இதுக்கப்புறம் நம்ம தனியா நிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்ப அந்த காலேஜ் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன்லயும் வந்து ஒரு மைக்கை எடுத்து பேசுறாங்க. என்னோட பேரு பூமா தேவி, ஆமா நான் விக்ரமோட அதாவது இந்த விக்கியோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அவன் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன், கட்டி பிடிச்சிருக்கேன், எங்களுக்குள்ள எல்லாமே நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி நடந்திருக்கு, ஆனா இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த விக்கிய பார்த்தோம். இததானே நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்ற மாதிரி என்ன போட்டு மிரட்டின, இப்ப நானே இதை சொல்லிட்டேனே, அப்புறம் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, எதை வச்சு என்ன மிரட்டுவ, நீங்களா ஒரு பொண்ணை காதலிக்கிற வர அந்த பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவளை புனிதமா பாத்துக்கணும்னு பல விஷயங்களை பண்ணுவீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா, இல்ல அந்த பொண்ணு உங்களை வேணான்ட்டானா உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பிஹேவியரெல்லாம் அவகிட்ட வெளிப்படுத்துவீங்க. இத்தனை நாள் எனக்குள்ளேயும் ஒரு சின்ன கில்ட்டினஸ் இருந்ததுடா, எங்க இந்த பிரேக்கப்னால நீ கஷ்டப்படுத்துருவியோன்ட்டு. நான் இப்ப சொல்றேன், நீ எக்கேடானா கெட்டுப்போ. இப்ப நான் சொன்னேனே அதுல நீயும் தானே சம்மதப்பட்டிருக்க, இப்படி எல்லாம் என் கூட நீயும் தானே நடந்திருக்க, அது என்ன ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் வெக்கம் இருக்கணுமா, ஏன் உனக்கு இல்ல, நீ சொல்றப்போ உனக்கு வெக்கம் வராது, உனக்கு இல்லாத வெக்கம் எனக்கும் இருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இன்னமும் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அங்க ஒரு கிட்டாரை கொண்டு வந்து இந்த விக்கிய அடிக்கவே வந்துடுறாங்க. ஆனா நீ ஆல்ரெடி அடி வாங்கின மாதிரி தாண்டா உன் மூஞ்சி இருக்குன்னு சொல்லி அங்க அவனை அடிக்கிறது கூட ரொம்ப அசிங்கம்னு நினைச்சு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கையே ரொம்ப கலர்ஃபுல்லா மாறுது. ஆமாங்க, ஹீரோயின் இதை விட ரொம்ப நல்ல பையனை ஃபியூச்சர்ல லவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவோட தான் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நல்லா சாதிச்சு ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போய் இப்ப லண்டன்ல வந்து அவங்களோட முதல் புத்தகத்தையும் எழுதி முடிக்கிறாங்க. எந்த அப்பா நம்ம ஹீரோயினை தப்பா பேசினாரோ அந்த அப்பா ஹீரோயின் சம்பாரிச்ச உடனே ஹீரோயின் கூட வந்த மாதிரியும் காட்டுறாங்க. சோ இப்படி இந்த படத்தோட கதை ரொம்ப மீனிங்ஃபுல்லா முடியுங்க. சோ ஓவராலா நம்ம ஊர்ல பெண்களுக்குன்னு மட்டுமே சில இலக்கணத்தை எழுதி வச்சிட்டோம், அதை நடைமுறை பண்ணிட்டோம் நிறைய பேர் போயிருக்காங்க. எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பொண்ணை நான் வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக அவ ஒழுங்கா ட்ரெஸ் போடு, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட வேஷத்திலேயோ ஒரு அப்பாவோட வேஷத்திலேயோ ஒரு காதலன் ஹஸ்பண்டோட வேஷத்திலேயோ இதெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா, அதுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. எப்படி ஆண்களுடைய சுதந்திரமோ அவனுடைய பாதுகாப்புல இருந்து எல்லா முடிவுகளும் அவங்கிட்ட இருக்கோ, அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புல இருந்து சுதந்திரத்துல இருந்து எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அததான் இந்த படத்துலயும் சொல்லிருப்பாங்க. ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல பாய் ஃப்ரெண்ட கெட்டவனா காமிச்சிட்டு அப்பாவா புனிதமா காமிச்சிருந்தா பாத்தீங்களா இந்த லவ் பண்ணாலே இப்படிதான் போய் முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கும். ஆனா அங்க அப்பாவும் ஒரு வில்லன் மாதிரி காமிக்கும் போதுதான் இங்க காதலிக்கிறது பிரச்சனை இல்ல, நம்மள காதலிக்கிற பொண்ண ஒரு ஆண் டாமினேட் பண்றதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு தெரியும், ஒரு பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுவான்னு தெரியும், ஏன் ஒரு பொண்ணை நீங்க எப்படி வளர்க்கணும்னு கூட